Hi everyone, welcome back to Cultural Kalanjam channel. 9th standard English subject la half-yearly examination December 2025 கான important questions தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 1 ப்ரோஸ் லேர்னிங் த கேம். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வேர் சச்சின்ஸ் ஃபேவரட் பிளேயர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த ஸ்பெஷல் அபவுட் சாரதாஸ்ரம் வித்யா மந்திரின் மும்பை. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி த டிரான்ஸ்ஃபார்ம் த லைஃப் ஆஃப் சச்சின். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் சார்ட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் டிட் அஜித் அண்ட் சச்சின் ஹேவ் வைல் டிராவலிங். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வாட் ரொட்டீன் டிட் சச்சின் ஃபாலோ இன் வாஷிங் இஸ் கிளாத்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் வாஸ் த சஜஷன் கிவன் பை அச்சரேக்கர் டு சச்சின்ஸ் ஃபாதர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 3 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் சச்சின் டூ டூரிங் த 30-minute பிரேக். செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த இன்டென்ஸ் 15 minutes மென்ஷன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 4 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் டிட் எம்பரஸ் சச்சின் இன் த பஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், வாட் டிட் அச்சரேக்கர் அட்வைஸ் சச்சின். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 5 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 1 or 2 sentences கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் கோச் அச்சரேக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆன் சச்சின். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வாட் டிட் சர்வ் அஸ் எ வெரி பர்சனல் கோச்சிங் மேனுவல் டு சச்சின். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், why was சச்சின் asked to change the school. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், how did the act with the 1 rupee coin help சச்சின் become a good cricketer. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின், what did help சச்சின் build his physical and mental stamina. இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 6 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் ஏ பேராகிராஃப் ஆஃப் 120-150 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அச்சரேக்கர் வாஸ் ஏ சின்சியர் கோச் சப்ஸ்டான்ஷியேட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், நரேட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் த ஹார்ட்ஷிப்ஸ் அண்டர்வென்ட் பை சச்சின் டு பிகம் ஏ கிரேட் கிரிக்கெட்டர். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. இந்த ரெண்டு கொஸ்டின்ல இருந்து நிச்சயமாக கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 1 போயம் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் ஏ ஸ்னோவி ஈவினிங். இந்த போயமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 19 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஏபி, செகண்ட் கொஸ்டினில் ஏபி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டினில் ஏபிசி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டினில் ஏபிசி. இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப கொஸ்டின் பேப்பர் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 21 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் ஏ பேராகிராஃப் அபவுட் 80 to 100 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இட் இஸ் செட் த சாய்ஸஸ் மேட் பை ஒன் ஷேப்ஸ் ஒன்ஸ் டெஸ்டினி, பாண்டர் ஆன் த தாட் அண்ட் ரைட் ஏ பேராகிராஃப். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நிச்சயம் நம்ம எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 1 சப்ளிமெண்ட்ரி த என்விஎஸ் நெய்பர். சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு காமனான ஒரு ஜென்ரல் பேராக படிச்சுக்க வேண்டியதான். அதை நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். ஒரு 8 மார்க் கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். யூனிட் 2 ப்ரோஸ் ஐ காண்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 29 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த ஓல்ட் ஹவுஸ் பில்ட் வித். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், டஸ் த விசிட்டர் ஸ்டில் லிவ் இன் த ஹவுஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 31 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन what did the visitor hide in the jackfruit tree. செகண்ட் क्वेश्चन when did the visitor actually hide the iron cross. இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. பேஜ் நம்பர் 33 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா answer the following questions in a sentence or two கொடுத்திருக்காங்க. இதுல first question explain blessings rest on the house where the shadow of a tree falls. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question who is the owner of the house now. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா sixth question why did the visitor return to his old house. இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேக்குறாங்க. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா eighth question how did the grandfather get the iron cross. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10th question where had he left his childhood treasures. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. பேஜ் நம்பர் 34 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन the man who came to the house gave the cross as a gift to the girl. Why did he do this? What do you think would have happened if he had taken back the cross with him. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 2 poem a poison tree. இந்த போயம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 40 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா answer the following questions in a sentence or two கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चनல AB ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चनல AB இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन ABC இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ஒன்னு மட்டும் கேட்டே இருக்காங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. பேஜ் நம்பர் 41 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா answer the following questions in about 80 to 100 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन how did the poet's anger with his friend end. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन describe the effect of the poisonous fruit on the enemy. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். இந்த ரெண்டு क्वेश्चनல இருந்து நிச்சயமா क्वेश्चन எக்ஸாம் வந்துரும். சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 2 supplementary the fun they had. இந்த சப்ளிமெண்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஜெனரல் பேராகிராஃப் படிச்சுக்க வேண்டியதான். ஜெனரல் பேராகிராஃப் படிச்சுக்கிட்டா போதும். ஒரு 8 மார்க் क्वेश्चन உங்களால ஈஸியா அட்டெண்ட் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். யூனிட் 3 டிராமா ஓல்ட் மேன் ரிவர். இந்த டிராமால என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 55 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா discuss with your partner and answer the following questions கொடுத்திருக்காங்க. இதுல first question what were the girls doing in the living room. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question how did Jim want the girls to get organized. fourth question which two important things did Jim want the girls to do to avoid getting scared. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question where did Jim want the girls to climb up. How was it going to help them. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். பேஜ் நம்பர் 59 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन what were the important objects that the girls and Jim tried to move to the attic. Why. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन who came to rescue the children. தேர்ட் क्वेश्चन what happened to Sarah. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. பேஜ் நம்பர் 60 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா based on your reading answer the following in 2 or 3 sentences each கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question why did Jim run from school. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question why is Jim climbing on the roof. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8th question who came in the boat. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. 9th question who is the founder of the junior red cross. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா based on your understanding of the text answer the following in about 3 or 4 sentences each கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन describe the home alone experience of the children. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துருங்க. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question briefly narrate the happenings of the play in the scene 2. A. How did Amy manage the situation at home. Second question how did the marshal save the children. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 poem on killing a tree. இந்த போயம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 76 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா read the following lines from the poem
and answer the questions in a sentence or two கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா third question ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேக்குறாங்க. சோ அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth questionம் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th கொஸ்டின். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் செகண்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस இன் about 80 to 100 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் how does the poet bring out the pain of the tree ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் a tree doesn't grow in a day, explain it with reference to the poem. இந்த ரெண்டு கொஸ்டினும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்னு மாத்தி ஒன்னு எக்ஸாம் வந்துட்டே இருக்கு. சோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 சப்ளிமெண்டரி எர்த்குவேக். இதை சப்ளிமெண்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஜெனரல் பேராவை படிச்சுக்கணும். அப்போதான் பாத்தீங்கன்னா ஒரு 8 மார்க் கொஸ்டின் உங்களால ஈஸியா அட்டெண்ட் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். யூனிட் 4 ப்ரோஸ் 17 ஆரஞ்சஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 88 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேர் டிட் த நரேட்டர் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 89 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் வாஸ் கிளம் ஜான்ஸ் கேரிங் இன் த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 90 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் வாஸ் த நரேட்டர் கேரிங் இன் ஹிஸ் பாக்கெட்ஸ். தேர்ட் கொஸ்டின் who is Pongo ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் why did Pongo want to bring another policeman, and fifth question what did the voice in the narrator's head tell him to do ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. பேஜ் நம்பர் 93 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस briefly in 1 or 2 sentences கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन வாட் வாஸ் கிளம் ஜான்ஸ் கேரிங் இன் த பாக்ஸ் டூரிங் ஹிஸ் செகண்ட் அட்டெம்ப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் why did the policeman suspect the narrator, and fourth question what did Pongo consider as evidence against the narrator ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் what did the narrator do to get rid of the evidence ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8th கொஸ்டின் why were the policemen not able to bring any charges against the narrator ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் about 80 to 100 words கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் narrate the clever strategy followed by Clem Jones to deceive Pongo ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் describe the confrontation between the narrator and Pongo. இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 4 poem the spider and the fly. இந்த போயம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 104 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா read the following lines from the poem and answer the questions in a sentence or two கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின் அண்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் about 80 to 100 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் a character sketch of the spider ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் happens if you fall a prey to flattery, give instances from the poem the spider and the fly ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாம் வந்துரும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 4 சப்ளிமெண்டரி the cat and the painkiller. இந்த சப்ளிமெண்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெனரலான ஒரு பேராகிராஃப் நீங்க படிச்சு வச்சீங்க. அப்போதான் பாத்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின் உங்களால அட்டெண்ட் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சப்ளிமெண்டரியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 4 லெசனுக்கு நீங்க பேராகிராஃப் படிச்சு வச்சீங்க. அப்போதான் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை அட்டெண்ட் பண்ணி உங்களால 8 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். யூனிட் 5 ப்ரோஸ் வாட்டர் த எலிக்சியர் ஆஃப் லைஃப். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம்.
பேஜ் நம்பர் 118 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த இமேஜினரி எலிக்சர் ஆஃப் லைஃப், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் அக்கார்டிங் டு த ரைட்டர் இஸ் த ரியல் எலிக்சர் ஆஃப் லைஃப், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் டஸ் த ரைட்டர் கம்பேர் வாட்டர் இன் ஏ லேண்ட்ஸ்கேப் டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 119 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் த மெயின் காஸ் ஆஃப் சாயில் எரோஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 122 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் briefly in 1 or 2 sentences கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் மேக்ஸ் வாட்டர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் ஒண்டர்ஃபுல் திங்ஸ் ஆன் எர்த், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஹவு டஸ் வாட்டர் ஹெல்ப் இன் த formation of fertile lands. Next பார்த்தீங்கன்னா fourth question what are some measures that are used to prevent soil erosion. Fifth question how according to Sir C.V. Raman can rainwater as well as the water of rivers be prevented from going to waste, ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 123 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் about 80 to 100 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹவு டஸ் C.V. ராமன் ஷோ தட் வாட்டர் இஸ் த ரியல் எலிக்சர் ஆஃப் லைஃப், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் லைஃப் cannot exist on earth without water explain, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த ரெண்டு கொஸ்டின்ல இருந்து நிச்சயமாக ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 5 போயம் த ரிவர். இந்த போயம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 142 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். பேஜ் நம்பர் 144 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் எ பேராகிராஃப் ஆஃப் about 120 to 150 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹவு டஸ் த போயட் பிரிங் about த கம்பேரிசன் ஆஃப் லைஃப் வித் த ரிவர் எக்ஸ்பிளைன் இட் வித் ரெஃபரன்ஸ் டு த போயம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 5 சப்ளிமெண்ட்ரி லிட்டில் சைக்ளோன் த ஸ்டோரி ஆஃப் எ கிறிஸ்லி கப். இந்த சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஜென்ரல் பேரா படிச்சிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 8 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். see you in the next video.